வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஐப்ரோ ஃபில்லிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இன்னும் பவுடர் பேலட்டை வச்சும் சரி, ஒரு க்ரீம் பேலட்டை வச்சும் சரி ஐப்ரோ ஃபில் பண்ண வரல. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐப்ரோ எப்படின்னா நம்மளோட மிடில் ஆஃப் தி ஐப்ரோவில் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே நிறைய ஹேர் இருக்குமோ எடுத்த உடனே ஸ்டார்டிங் இடத்துலேருந்து நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது ரொம்ப நிறைய மை அங்கே வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிடில் ஐப்ரோவில் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணலாம். என் ஐப்ரோ பார்த்தாலே தெரியும், ரொம்ப திக்காலாம் இருக்காது. ஸோ அதனாலே தான் நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நல்லா திக் ஐப்ரோஸாக இருந்துச்சு, எங்கேயாவது அடிபட்டு இல்லாத இடம் இல்லை கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் அங்கே மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இந்த மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சமாக அது எடுக்காமல், பவுடரே எடுக்காமல் ப்ரஷ்ஷில் இருக்க எக்ஸஸை மட்டும் என் ஐப்ரோஸில் ஜஸ்ட் நான் இப்படியே நான் ஸ்வாட்ச் பண்ணுறேன். பாருங்கள், பிளெண்ட் பண்ணுறேன் நல்லா. பட் என் ஐப்ரோ ப்ரஷ்லேருந்து நான் இன்னும் திருப்பி பவுடரை எடுக்கவே இல்லை. இருந்த இதையே தான் நான் அப்படியே இழுத்து நல்லா ஒரு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓவராலாக நீங்கள் பாருங்கள், இப்படி தான் வரும், நல்லாயிருக்கும். அண்ட் இது மாதிரி நீங்கள் பவுடர் பேலட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு க்ரீம் ஐப்ரோஸ் வச்சு, ஜெல் ஐப்ரோஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னா சொல்லிவிடுங்க.